ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்கிற இந்த டைமில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தேட்டரில் ஓடிட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு போய் இந்த படத்தை பாருங்கள். எதுக்காக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, அழகான ஒரு செடி முளைச்சிருக்கு, அதை எப்படி நம்ம தண்ணி ஊற்றி காப்பாற்றி வளர்க்கணுமோ, இந்த படத்தை எடுத்திருக்கிற ஒரு புது டைரக்டர் வயசு 24 தான் ஆகுது. அவரை மக்களாகிய நம்ம தான் தேட்டரில் போய் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணி அவரை வளர்க்கணும். இல்லை நான் டிவிலேயோ அல்லது ஓடிடிலேயோ பார்த்துக்கிருவேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி வளர்ந்து வர டைரக்டருக்கு நம்ம தாங்க தேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும். இதை இந்த டைரக்டருக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் சொல்லலை. தேட்டரில் படம் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எவ்வளவு தான் லட்சமாக போட்டு ஹோம் தேட்டர் ரெடி பண்ணி வச்சாலும் அது அந்த தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இந்த வருடம் 2025 டாப் 10 சூப்பர் ஹிட்ஸ் படங்களில் கண்டிப்பாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இந்த சிம்பிளான கதையை 2.25 மணி நேரம் சென்டிமெண்ட் காமெடின்னு கலந்து எடுத்து நம்மளை ஃபுல்லாக என்கேஜாகவே வச்சுருக்காங்க. இலங்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி அங்கே ஏற்படுற கடுமையான விலைவாசி ஏற்றத்தினால தமிழ்நாட்டுக்கு பிழைக்க ராமேஸ்வரம் மூலமாக வர்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவங்க வாழ்க்கையை முதல்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க அண்ட் எப்படி அவங்கள செட் பண்ணிக்கிறாங்க, இதுதான் படத்தோட கதை. அவங்க ராமேஸ்வரத்துலேருந்து போனால் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த சம்பவத்துக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்றதும், இந்த ராமேஸ்வரம் பிரச்சனையில் இருந்து எப்படி அந்த ஃபேமிலி வெளியே வர்றாங்க அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ். சசிகுமார் அண்ட் சிம்ரன் இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இதில் கடைசி பையன், அந்த பையன் ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருக்கான். அந்த பையன்தான் படம் ஒவ்வொரு டைமும் ஸ்லோ ஆக போகிற டைமில் தரமான காமெடி பண்ணி படத்தை மேலே கொண்டு வந்துடுறான். படத்தில் ஒரு சர்ச்சில் எல்லோரும் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு செகண்ட் கண் கலங்குவீங்க. இந்த படத்துக்கு ஒரு சில நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்டுட்ருக்கேன். அதாவது அயோத்தி படம் மாதிரி இந்த படம் இல்லை, அதில் அப்படி காமிச்சிருக்காங்க, இதில் அப்படி காமிக்கலை அப்படின்றாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அந்த படமும் இந்த படமும் ஒன்றா இல்லை, அந்த டைரக்டரும் இந்த டைரக்டரும் தான் ஒன்றா. அந்த படம் வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எடுத்திருக்காங்க, இந்த படம் வேறு மாதிரியான சுச்சுவேஷனுக்கு திரைக்கதை பண்ணியிருக்காங்க. சரி, அப்படியே ஒரே டைரக்டராகவும் இருந்தால் கூட அந்த படமும் இந்த படமும் ஒரே மாதிரி எடுக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குதா? இந்த படம் மாதிரி இந்த படமே இருந்துட்டு போட்டுமே, ஏன் கம்பேரிசன் பண்ணுறீங்க? அமரன் படத்துக்கு அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம்னா அது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான். மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.